எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து வாட் ஐ ஈட் நிறைய வீடியோ தான் நான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ ரீசெண்டாக வந்து வெயிட் லாஸ் எப்படி பண்ணேன் டெலிவரிக்கு அப்புறம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து வாட் ஐ ஈட் டே அதில் வந்து உணவும் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்த போது நிறைய பேர் வாட் ஐ ஈட் நிறைய வீடியோ போடுங்க, எங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எப்படி வந்து உணவு சாப்பிட்றீங்க அப்படின்றது. ஸோ ஒரே ஒரு நாள் வாட் ஐ ஈட்டுன்னு போட்டால் வந்து அது சரியாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு 2-3 இந்த சீரீஸாக போட்டால் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரே நாளில் ஒரு ஐடியா கிடைச்சிடாது இல்லைங்களா? ஓகேயா, இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்த முன்னாடி ப்ராடக்ட்டுக்கு சின்ன இன்ட்ரோ. உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான பிரைட்டான சருமம் வேணுமா? அப்போனா டெமோக்கோட இந்த ஸ்கின் ரேஞ்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரேஞ்சில் 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 5% நைசமைட் ஃபேஸ் சீரம், இன்னொன்று 5% வைட்டமின் சி ஃபேஸ் சீரம். இது ரெண்டுமே வந்து சர்ம பிரச்சனைகளை ஃபைட் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 2 சீரம்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ். என்னதான் இதில் வந்து கம்மி சதவீதம் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் இதில் முக்கியமான ஸ்பெஷல் பெனிட்ரேஷன் பூஸ்டர் இருக்கிறதுனால நம்ம சருமத்தில் டீப்பாக பெனிட்ரேட் ஆகி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு டெய்லி யூசேஜுக்கு பக்காவான சீரம்ஸ். இது சென்சிட்டிவான சருமத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டெய்லி யூசேஜுக்கும் பக்காவாக இருக்கும். இந்த சீரமை 3லேருந்து 5 ட்ராப் வந்து முகத்துக்கு பூராவும் கழுத்துக்கும் வந்து நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். மறக்காமல் முகத்தை முன்னாடியே கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பண்ணணும். வைட்டமின் சி டெய்லி சீரம் வந்து விசிபிளாக நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணவும் பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணவும் ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னை ரேடியன்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த டெய்லி சீரம்ஸ் வந்து நம்ம டே டு டே சர்ம பிரச்சனைகளை வந்து டேக்கிள் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், ஆக்னே மார்க்ஸ், டார்க் ஸ்பாட்ஸை குறைக்கிறதுக்கும் ரேடியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீனை மறக்காமல் பயன்படுத்துங்க. டெர்மோகோ ஒன்று ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. எப்பவுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெர்மோகோவில் வாங்குறீங்க அப்படின்னா டெர்மோகோ வந்து அந்த ஆர்டரை ஒரு சைல்டோட லிங்க் பண்ணி அவங்களோட எஜுகேஷனை அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா 20% டிஸ்கவுண்ட்டில் இந்த கூப்பன் கோடில் நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போட்டு வாங்கிக்கலாம். இந்த கூப்பன் கோட் அவங்க வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி டெர்மோகோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்கா இந்த வெப்சைட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுப்பேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவுமே நான் வந்து நாளை வந்து நிறைய தண்ணி குடிச்சு தான் ஆரம்பிப்பேன். ஸோ அப்படி தான் ஆரம்பிக்கிறேன். நிறைய தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறையனா எவ்வளோ ஒரு ஹாஃபுக்கு கம்மியாக குடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி குடிச்சிட்டு, ஏன்னா வெறும் வயிற்றில் டீ குடிக்கூடாதும்பாங்க. ஸோ அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. காலையில் டீ தான், எனக்கு காஃபி பீரியட் கிடையாது, டீ பீரியட். சொன்னால் காலையில் டீ குடிச்சு ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் டீ. அதை குடிச்சிட்ட அப்புறம் நம்மளுக்கு வந்து நாளே அப்போ தான் வந்து தொடங்கணும் அப்படி இருக்கும் ஒரு ஃபீலிங். டீ அந்த சூடு டீ நாக்கில் படும்போது தான் செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் ஸ்டார்ட்டு. அடுத்தது வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். வெயிட் லாஸ் வீடியோலேயே சொன்ன மாதிரி 1/2 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கணும் இல்லைங்களா? அதுதான் வாட் ஐ ஈட் டே. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து ரெட் கேபேஜும் ப்ராக்கலியும் வந்து ஸ்டியர் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வெள்ளைக்கரு வந்து பொடி மாஸ் மாதிரி ஆக்க போகிறேன். இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதை போட்டு நல்லா குக் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து இந்த பெப்பர் சேர்க்குறேன், அப்புறம் கொஞ்சம் உப்பு. இது ஃபஸ்ட்டே வந்து சுடு தண்ணியில் வந்து பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்டியர் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ ஊத்தப்பம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே பொடி கொஞ்சம் போகலாம் அப்படின்ட்டு பொடி ஊத்தப்பம், நெய்,
இல்லாமல் எப்படி? நீ ரொம்ப முக்கியம். பிடிச்சிட்டேன் ஒரு கையில். ஒரு கையில் திருப்பது கஷ்டம்தான் ஃபோனை வச்சுக்கிட்டு. அப்புறம் கீழேயும் கொஞ்சம் நெய். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். பத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக கார சட்னி தான். அதுக்கப்புறம் எக் ஒயிட் ஆம்லெட், எக் ஒயிட் என்ன சொல்கிறது, ஸ்க்ராம்பிள். ஸ்க்ராம்பிள் சாலதாங்க. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. எனக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இன்னித்தோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இப்போ அடுத்தது லஞ்ச். எலும்பு ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக ஆகிட்டுருக்கு. லஞ்சில் ஒரு வெரைட்டி. நல்லா கொதி வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் குடிச்சா சரியாக இருக்கும். அடுத்தது ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணிட்டுறேன். இப்போ வந்து அதை ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ லன்ச் ரெடி, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் மட்டன் ரசம். மட்டன் எலும்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு, அதுவும் விமென்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதும்பாங்க. ஸோ அது வந்து நான் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ அடுத்தது ஸ்ப்ரவுட்ஸ், அதுக்கப்புறம் ரைஸ். ஸோ இதுதான் இன்னித்து லன்ச் எனக்கு. அப்புறம் வாட்டர்மெலனோட சேர்த்து கடித்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இல்லை, ஸோ ரொம்ப ஹெல்தி மட்டன் எலும்பு ரசம் அப்படின்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி எனக்கு லஞ்சு. அதோட அந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் செம்மையாக இருக்கும். நான் லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டு தான் நான் ஃப்ரை பண்ணுவேன். ரொம்பலாம் மட்டும் போட மாட்டேன் எண்ணெய். அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாம் இந்த காரத்தோடு அந்த வாட்டர்மெலன் அப்படியே கடிக்கும் போது இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சில்லுன்னு ஸ்வீட்டாக இந்த காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நான் எடுத்துக்கல, அளவாக எடுத்துருக்கேன். ஏன்னா மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது தட்டில் இல்லைங்களா. ஸோ இதுதான் இன்னித்து என்னோட லஞ்ச். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அதே டீ தான். திருப்பி அதே காப்பிட்டா போர் அடிக்கும். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்து டீ குடிச்சிடுவேன். 5-5:30 வந்து டீ குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணுவேன். ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணுவேன். ஸோ இது ஒர்க் அவுட் வீடியோ இல்லை, அதனால தான் அதெல்லாம் நான் காமிக்கல. சாப்பிட்றது தான், மொட்டை 18 தான். ஸோ அதனால் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30 to 8 வந்து எங்களோட டின்னரை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஆமாம், எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் வந்து டின்னர் சாப்பிட்றீங்களோ, 7 மணிக்கு சாப்பிட்டா கூட நல்லது. எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் எதெல்லாம் சாப்பிட்றீங்களோ அது உடம்புலேயே தேங்கி வெயிட்டு போடாமல் அது வந்து யூஸ் ஆகிடும் உடம்புல. ஸோ அதனால் எப்போவுமே ரொம்ப ஏர்லி டின்னர் தான் வந்து நல்லது. லேட் டின்னர் வந்து எப்போவுமே வெயிட் போடும், உடம்புக்கும் ரொம்ப அன்ஹெல்த்தி. ஸோ 7:30 மணிக்கு என்ன டின்னர் வாங்க பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சூப், அதுக்கப்புறம் கிரில்டு வெஜ் சாண்ட்விச். இது வந்து சிம்பிள் வெஜிடபிள்ஸ் மேயோ போட்ட சாண்ட்விச், அதுக்கப்புறம் மஷ்ரூம் சூப்பு. இதுக்கு எல்லாமே வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு அதை கொஞ்சம் சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுதான் டின்னர். ரொம்ப சிம்பிள். லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பாதி தான் டின்னர். போதும், அது போதும் தூங்குறதுக்கு. ஸோ இதுதான் டின்னர், வெரி சிம்பிள் டின்னர். மற்றபடி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 11:30 மணி அப்படி தூங்குவேன். 11-11:30 தூங்குவேன். பாப்பா தூங்க வச்சுட்டு நான் தூங்குவேன். ஓகேங்களா. இதுதான் என்னோட வாட் ஐ ஈட் இன் அ டே. இன்னமும் நான் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்களும் சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம், பாய். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 3 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.